என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கிறிஸ்துவின் பிரமாணம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. கிறிஸ்துவின் பிரமாணம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:2. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதன்படியே பாவ பாரம் சுமக்கிறவர்களுக்கு இளைப்பாறுதலும் தந்திருக்கிறார். இதுவே கிறிஸ்துவின் பிரமாணம். அதாவது எல்லோருடைய பாவ பாரங்களையும் தானே சுமந்து தீர்ப்பது கிறிஸ்துவின் பிரமாணம். அவர் குற்றமில்லாத தேவ ஆட்டுக்குட்டி பலியாகி எல்லாருடைய பாவங்களையும் தீர்க்க முடியும். நாம் எப்படி பிறர் பாவ பாரத்தை சுமப்பது? நேரடியாக நாம் பிறர் பாவ பாரத்தை சுமந்து தீர்க்க முடியாது. ஆனால் பாவ பாரத்தால் சோர்ந்து போகிறவர்களை சிலுவை நாதரிடம் ஆற்றுப்படுத்த முடியும். ஆனால் பவுல் கலாத்தியருக்கு புத்தி சொல்லி எழுதும்போது இந்த பாவ பாரத்தை அல்ல, உலக பிரகாரமான பாரங்களையே சுட்டுகிறார். மனிதர்களுடைய பாரங்கள் என்று கூறும்போது மன பாரங்களையே முக்கியமாக நினைக்கத் தோன்றும். மனக்கவலை ஒரு முக்கியமான பாரம். அந்த கவலைக்கு பல காரணங்கள் இருக்கலாம். கவலைப்படுவோருக்கு தேவையான ஆறுதல் சொல்வது கிறிஸ்துவின் பிரமாணம். கவலையை போக்க தீர்வு சொல்வது கிறிஸ்துவின் பிரமாணம். தேவையானால் முடிந்தால் கவலையை பகிர்ந்து கொள்வது கிறிஸ்துவின் பிரமாணம். எடுத்துக்காட்டாக, நல்ல வருமானம் இல்லாது கவலைப்படுகிற ஒருவருக்கு நல்ல வேலை தேடித்தர முயலுவது அவர் பாரத்தை சுமப்பதாகும். நோய் ஒரு பாரமாக இருந்து வருந்துபவருக்கு ஜெபிப்பதுடன் அவர் நல்ல சிகிச்சை பெற வழி வகுத்து கொடுப்பது அவர் பாரத்தை சுமப்பதாகும். சில தீய பழக்கங்களுக்கு அடிமையானோரை அப்பழக்கங்களில் நின்று அவர்கள் விடுதலை பெற ஆலோசனை மையங்களுக்கு அழைத்துச் செல்வது அவர்களது பாரத்தை சுமப்பதாகும். தனிமையில் வாடுபவர்களை அடிக்கடி போய் பார்த்து அன்பு மழை பொழிவது அவர்களுடைய பாரத்தை சுமப்பதாகும். கடன் பாரத்தால் கஷ்டப்படுகிறவருக்கு முடிந்தால் பண உதவி செய்து அவர்கள் பாரத்தை சுமக்கலாம். பகை காரணமாக மன பாரப்படுபவருக்கு சமாதானம் பண்ணி வைக்கலாம். கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் ஒருவருக்கு ஒருவர் உதவுவது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதாகும். பாரத்தை பகிர்ந்து கொண்டால் பயணம் இனிதாகும், எளிதாகும். பாரத்தை பகிர்ந்து கொண்டால் பயணம் இனிதாகும், எளிதாகும். தீர்மானம்: ஒவ்வொருவருக்கும் மனக்கவலைதான் பெரும் பாரம். அதை நீக்க முயலுவேன்.